என் அன்பு குழந்தையே, தனிமையில் ஆறுதல் சொல்லக் கூட யாரும் இல்லையே என்று கவலைப்படாதே. என்றும் உன்னுடன் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய கஷ்டங்கள் உனக்கு வரும்போது நீ என்னுடைய கண்களை பார். இந்த கண்கள் உனக்கான பதிலை தரும். உனக்குள் பல வேண்டுதல்களை வைத்துக்கொண்டு என்னை நீ ஆராதிக்கின்றாய். உனக்கு நன்மை தரும் கோரிக்கைகளை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன். உன்னுடைய அன்பை மதிப்பவரை அதிகம் நேசி. அவரை எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் விட்டு கொடுக்காதே. உன்னுடைய அன்பை மதிக்காதவரிடத்தில் உன்னுடைய அன்பை காட்டி ஏமாந்து கொண்டிருக்காதே. அவரை உன்னுடைய கனவில் கூட நினைத்து பார்க்காதே. நீ தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது. உன்னை தேடி வரும் அன்பு எப்போதும் நிலையானது. உன்னுடைய அப்பாவின் அன்பு என்றுமே நிலையானது என்பதை மறந்து விடாதே. உனக்கு பிடித்த நிறைவேறாத ஆசைகள் அனைத்தும் இதன் பிறகு இனிதே நிறைவேறப் போகின்றது. எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவம் மட்டும் உன்னிடம் இருந்துவிட்டால் இந்த உலகத்தில் உன்னை விட சந்தோஷமானவர் யாரும் இருக்க முடியாது. தவறு செய்வது மனித இயல்பு. ஒரு தவறை செய்யும் போது அதனை நியாயப்படுத்த முயற்சிக்க கூடாது. அதனை மறுக்கவும் கூடாது. பிறரிடம் குற்றம் கூறவும் கூடாது. அதையே மீண்டும் மீண்டும் செய்யவும் கூடாது. பிறகு என்ன செய்ய வேண்டும் அப்பா என்று கேட்கின்றாயா? செய்த தவறை தைரியமாக ஒப்புக்கொள். மன்னிப்பு கோரு. மீண்டும் அந்த தவறை செய்யாதவாறு கவனமாக இரு. தவறு செய்யாத மனிதன் இல்லை என் செல்லமே. அந்த தவறை திரித்துக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை. உன்னை மதிக்காதவரிடத்தில் உன்னுடைய பணிவை நீ காட்டிவிடாதே. இது உன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்திவிடும். உன்னை மதிப்பவரிடத்தில் உன்னுடைய கோபத்தை காட்டாதே. அது உன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தும். பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிடாதே. அதற்காக ஒரு சில காலங்கள் தாமதமானாலும் நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நிலையான சந்தோஷத்தை கொடுக்க, உன்னை நல்வழிப்படுத்த உன்னுடைய அப்பா நான் என்ன அவதாரம் வேண்டுமானாலும் எடுப்பேன். உன்னுடைய சந்தோஷம்தான் இந்த அப்பாவிற்கு மிக முக்கியம் என் செல்லமே. உன்னுடைய கடின உழைப்பிற்கும் என் மீது வைத்திருக்கும் உண்மையான பக்திக்கும் விரைவில் உனக்கு பலன் கிடைக்கும். நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு வேண்டாம் என்று மறுப்பதை யாராலும் உனக்கு கொடுக்கவும் முடியாது. என்னுடைய பிள்ளைக்கு இந்த அப்பாவின் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உண்டு. நீ தடுமாறும் போது உன்னுடைய கையை பிடித்து வழிநடத்த உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். நீ சோர்ந்து போகும்போது உனக்கு ஆறுதலை அளிப்பதற்கு உன்னுடைய அப்பா நான் என்றுமே உன்னுடனே இருப்பேன். நீ கவலைப்படாமல் எப்போதுமே தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் இரு. உன்னுடைய அப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. நல்லதே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கை அனைத்தும் மாறும் என்று என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, உன்னுடைய காத்திருப்பும் நம்பிக்கையும் என்றுமே வீண் போகாது. நீ எதிர்பாராத நேரத்தில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன். என் செல்லமே, ஒவ்வொரு நாளையும் இன்று இனிதாகவே நடக்கும் என்று நம்பிக்கையோடு தொடங்கும் நீ அன்றைய நாள் இறுதியில் அனுபவத்தை பெற்றுக்கொள். நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர்கள் கையில் கிடைத்தால் நீயும் கூழாங்கல் தான். நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதியுள்ளவர் கையில் நீ கிடைத்தால் நீயும் வைரமாக மாற்றப்படுவாய். உன்னுடைய மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல, நீ சேரும் இடத்தை சார்ந்தது. அதனால் உன்னை விட்டு விலகிச் சென்றவர்களை நினைத்து கவலைப்படாதே. அவர்கள் உன்னுடைய அன்பிற்கு தகுதியற்றவர்கள் என்பதை புரிந்து கொள். தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து தேவையுள்ளதை சிந்திக்க மறந்து விடாதே. நீ திரும்பும் இடத்திலெல்லாம் உனக்கு கசப்பை கொடுக்கும் உறவுகள் இருக்கும்போது உனக்கு மனதுக்கு பிடித்தவர்கள் பக்கம்தான் உன்னுடைய மனம் செல்கின்றது. ஆனால் அந்த உறவும் புரிந்து கொள்ளாமல் வெறுத்து ஒதுக்கும் போது வாழ்க்கையை வெறுத்து விடாதே.
யார் உன்னை வெறுத்தாலும் உன்னை நேசிக்க உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். இதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. உன்னுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சென்றவர்களே சந்தோஷமாக வாழும்போது அவர்களை நினைத்து நீ மட்டும் ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இந்த தருணத்திலும் உண்மையான அன்பை மட்டும் காட்டும் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை உன்னுடைய அப்பா நான் அமைத்து தர மாட்டேனா? உறவுகள் உன்னை விட்டு விலகும் போது அதை நினைத்து கவலைப்படாதே. அவர்களே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்ந்து காட்டு. நீ செலவழிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான உனக்கு கிடைத்த வாய்ப்பு. அதனால் ஒரு நொடியை கூட உனக்கு தேவையில்லாத விஷயங்களை நினைத்து வருத்தப்படாதே. என் செல்லமே, நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ வளைந்து இருப்பதெல்லாம் பலமற்றது என்றோ ஒருபோதும் முடிவெடுத்து விடாதே. நிமிர்ந்து நிற்கும் வேலை விட வளைந்திருக்கும் வில் அம்பு அதிக தூரம் பயணிக்க வல்லது. பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ பழகு. அதுவே நல்ல வாழ்க்கையாகும். கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல. உன்னுடைய வார்த்தைகள் கூட ஒருவருக்கு தாகம் தணிக்கலாம். உன்னுடைய புன்னகை கூட ஒருவனுக்கு வாழ்க்கையில் விளக்கேற்றலாம். உன்னுடைய அன்பு கூட ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம். அதனால் மற்றவரிடத்தில் பாரபட்சம் இல்லாமல் அன்பு செலுத்து. உன் மீது அன்பு செலுத்த யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே. உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கு இந்நாளில் கஷ்டங்கள் சோகங்கள் வந்து இன்று உன் வாழ்வை ஸ்தம்பிக்க வைத்துவிட்டன என்று உணர்கிறாய். ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் கொண்டு செல்ல காரணமாயிருந்தது. நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான். ஆனால் அந்த முட்கள் உன் காலில் குத்தாமல் இருந்தால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் சென்றிருப்பாய். கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று கவனித்திருக்க மாட்டாய். முட்கள் உன் காலில் குத்தியதால் தான் நீ அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் கவனிக்க ஆரம்பித்தாய். முட்கள் சிறு வழியை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கின்றது மற்றும் உன் பாதை மேலேயும் கீழேயும் பார்த்தவாறு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியுள்ளது. இதற்காகவே என்னால் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுதான் இன்று உன் வாழ்வில் நடந்தது. அதனால் தானே கீழே குனிந்து மேடு பள்ளம் என அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறாய். அதனால் தானே உன் தடைகளை உன்னால் சுலபமாக கடக்க முடிந்தது. இப்போது உன் காலில் குத்திய முட்களுக்கு நன்றி சொல்வாய் அல்லவா? அப்படித்தான் மகளே உன் வாழ்வில் வரும் பிரச்சனைகளும் சோதனைகளும். உன் வாழ்வில் சிறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நீ சந்திக்கும் போது, அதிலிருந்து நீ விடுபட முயலும் போதும் பெரிய பெரிய துயரங்கள் உன்னை அண்டாமல் உன்னை நீயே காத்துக் கொள்கிறாய். அதற்காகத்தான் இந்த சோதனைகளே தவிர என் பிள்ளைகளின் கண்களில் கண்ணீரை காண்பதற்காக அல்ல. நேற்றைய உன் கஷ்டங்களும் இன்றைய உன் சோதனைகளும் நாளைய உன்னுடைய எதிர்கால நலனுக்காகவே என்பதை எப்பொழுதும் மறவாதே என் தங்கமே. சரி, உன் வாழ்வில் சிக்கல்களுக்கான தீர்வை சொல்கிறேன் கேள். உன் சோதனைக்கான காரண காரியங்களை நீ உணர்ந்து தெளியும் போது உன் மனம் தெளிவடையும். என் விளையாட்டுக்களை நீ உணரும் போது உன் மனம் அமைதியடையும். கோபங்கள், பயங்கள், பதற்றங்கள் இல்லாத தெளிவான நீரோடையாய் உன் மனம் பக்குவப்படும். உன் கவலைகள் அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. என் முன்னால் அமர்ந்து கொள். என் கண்களை நேருக்கு நேர் பார். உன் கவலைகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் என்னிடம் கூறு. அனைத்தையும் கொட்டி முடித்த பின் கண்களை மூடி மனதை அலைபாய விடாமல் அமைதியாக உட்கார். உன் அனைத்து சிக்கல்களுக்கான தீர்வையும் உன் மனதில் நான் உனக்கு உதிக்கச் செய்வேன். ஆம் பிள்ளையே, உன் வாழ்வின் சோதனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் நிரந்தர தீர்வை நீ வெளியில் தேட வேண்டாம். உனக்கான தீர்வு உன் மனதினிலேயே இருக்கின்றது. பதற்றப்படாமல் அமைதியாக யோசித்தால் உன் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சிக்கல்களும்
தவிடு பொடியாகிவிடும். யாருடைய உதவியை நாடியும் என் பிள்ளை எங்கேயும் செல்லத் தேவையில்லை.